Hi guys, welcome to my channel. நான் ஒரு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட். நீங்கள் ட்ரிபிளிக்கான இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு நெட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் சென்னையில் தேடுறீங்களா? வாங்க பார்ப்போம். நான் கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன்டர்ன்ஷிப் சென்னை கம்பெனிஸ் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காஷு இன்ஃபோடெக் அப்படின்ற லிங்க் கிடைக்குது. இதுக்குள்ளே போகணுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஐடி மற்ற டொமைன் ரிலேட்டடாக இன்டர்ன்ஷிப், இம்ப்ளான்ட் ட்ரைனிங், கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக இந்த URL விசிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் டீட்டெயில்ஸ் எதனா கேதர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன டாபிக் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனையும் ரீப்ளேஸ் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் நடக்க போகிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆன்லைன் பைத்தான் கம்பைலர். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹலோ. ஸோ ஸ்ட்ரிங்கு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு, ஹலோ. ஸோ நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளும் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமாவும் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் வேர்ல்டு அப்படின்றதும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, பிரிண்ட் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஹலோ அப்படின்ற ஹலோ வேர்ல்டு அப்படின்றத வேர்டு வருது. இப்போ நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா, LIT ஸ்ப்ளிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த கீவேர்டு கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்படி போடுவோமா. இப்போ நம்ம எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும், எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளா, கமாவா, இல்லை ஓவா, நம்ம இந்த வேர்டுக்குள்ளே வந்து எது வேணாலையும் வச்சு நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் குவாட்ஸ்லேயோ இல்லை டபுள் குவாட்ஸ்லேயோ நம்ம எதாவது நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு, ஹலோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்க்ளமேஷனுக்கு பதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கமா கொடுக்குறேன். ஓகேங்களா, கமா. ஸோ இப்போ நான் ரன் பண்ண பாருங்க, அந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிளும் அந்த கமாவை வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தரோம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் இருக்கிற ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அப்படின்றோம். ஓகேங்களா, அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ரீப்ளேஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களா ஹலோ வேர்ல்டு அப்படின்றதுல இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேரக்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வேர்டை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா H அப்படின்ற கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு பதில் எனக்கு என்ன மாறணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா, என்ன மாறணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்ன்னு நான் கொடுக்குறேன் அந்த இடத்துல. ஓகேங்களா, கொடுத்துட்டு இன்னொரு ப்ராக்கெட் வரணும். ஓகேங்களா, இப்போ தான் கரெக்டு. ஓகேவா, நான் கொடுத்தேன்னா 1 செகண்ட் இருங்க. இந்த எரர் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கமா கொடுக்காம இருந்தால் நல்லா எரர் வந்துச்சு. ஸோ இப்போ கமா கொடுத்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஹலோக்கு பதில் ஹெச்சுக்கு பதில் எஸ் மாறிடுச்சு. அதே மாதிரி நம்மளால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டையே வந்து மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வேர்டுக்கு பதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்றது வரணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் சூப்பர் வேர்ல்டு அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதாங்க இதாங்க பைத்தானுடைய ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனும் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனும்.